அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கத்திரிக்காய் மாங்காய் ரெண்டும் சேர்த்து ஒரு தொக்கில் கொஞ்சம் சாதம் போட்டு கலந்தா எப்படி இருக்கும் அதுவும் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரொம்ப காயம் இல்லாமல் ரொம்ப பழம் இல்லாமல் ஒரு பாதி பழமாக இருக்கிற ஒரு மாங்காய் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இனிப்போடு கலந்து. அதுக்காக தான். இல்லாட்டி நீங்கள் அப்படியே ஒரு பச்சை மாங்காய் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருக்கும், அது சரியாக வராது. அதனால இந்த மாதிரி ஒரு மாங்காய் எடுத்துக்கோங்க. இதை நல்லா துருவி விட்டுக்கோங்க. ஒரு ஃபுல் மாங்காவையும் துருவிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு மாங்காய்க்கு ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் போகிறோம். அதை நல்லா துண்டு துண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அது கூட சீரகம் போட்டு ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்து போட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வறுத்து கொஞ்சம் செவந்து வரட்டும். 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா செவந்து வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதையும் நல்லா செவக்க விட்டுருங்க. இப்போது 2 பிடி அளவுக்கு நான் சாம்பார் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த தொக்கு. வெறும் மாங்காய் தொக்கு பண்ணியிருக்கோம், வெறும் கத்திரிக்காய் தொக்கு பண்ணியிருக்கோம். இப்போ கத்திரிக்காயும் மாங்காயும் சேர்த்து பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட கத்திரிக்காயும் சேர்த்து இப்போ நல்லா இதை எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா சுருங்கி வரட்டும். அது வரைக்கும் ஒரு 3-4 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு கலக்கி விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ 2த்தையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போட்டும் இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபிங்க இது. முயற்சி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். இப்போ தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனியாக பொடி போட்டுக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணி தெளிச்சுக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. இது இப்போயே ஒரு 3/4வாசி நல்லா வெந்து வந்துருச்சு. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. கீழே அடி பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக தான் இந்த தண்ணி தெளிக்கிறது. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வேகட்டும். நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ எல்லாமே இந்த கத்திரிக்காய் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ தான் நம்ம இதில் மாங்காய் சேர்க்க போகிறோம். துருவி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த மாங்காய் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப செம்மையாக இருக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் நல்லா கலந்து கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். உப்பு காரமெல்லாம் போருமான்னு பார்த்துக்கலாம். எது கம்மியாக இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப 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 நல்லா இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் செஞ்சுருக்க மாட்டீங்க, இப்போ இதை செஞ்சு பாருங்கள். இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, நான் போட்டிருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட கூட ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நல்ல சாப்பாடு நல்லா இறங்கும். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை அப்படியே கொஞ்சம் இறக்கி நம்ம வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன தட்டில் நான் மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இதில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் உப்பு சேர்க்க முடியாது. இப்பயே சரியான அளவுக்காக சேர்த்துக்கோங்க. ஒரு தவா வச்சுருக்கேன். அதில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதும் 4 முட்டை 2 முட்டை நான் 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டையை இந்த மசாலாவில் தடவி இந்த எண்ணெயில் போட்டு நல்லா இதை பொரிக்க போகிறோம். மேலே இந்த மாதிரி மசாலாவை தடவிக்கோங்க. இதே மாதிரி எல்லா முட்டைகளையும் வச்சுக்கலாம். மேலே இந்த மாதிரி மசாலாவை தடவிக்கோங்க. அடுப்பு நிதானமாக இருக்கட்டும், இல்லை இந்த மசாலா கருகிடும். இதை நல்லா பிரட்டி போட்டு இதை நல்லா பொரிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மசாலா. இப்போ இந்த முட்டையும் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த கடாயில் மாங்காய் தொக்கு இருக்கா, அதுலேருந்து கொஞ்சம் நான் எடுத்து வச்சுட்டேன். மீதி இருக்கிற தொக்கில் வடித்து வச்ச சாதத்தை கலந்துக்கோங்க. சூடான சாதத்தை கலந்துக்கோங்க. அந்த தொக்குக்கு தேவையான அளவு சாதத்தை கலந்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அருமையாக இருக்குங்க இந்த சாதம். லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாம். பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இப்போ நான் இதை ஒரு தட்டில் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நம்ம முட்டையை வச்சுக்கலாம். ஒரு அருமையான டிஷ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் என் சேனலை புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கானை அமுக்கி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.